ஆரம்ப ஜெபத்தை எடுத்த ஐயாவை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தின் சத்தியங்களை படித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் எபேசு திருச்சபையினுடைய சத்தியத்தை நாம் படிக்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார். எபேசு இழக்கப்பட்ட அன்பு என்ற தலைப்பில் எபேசு திருச்சபையினுடைய நிலைகளை குறித்து நாம் படிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க. இந்த நாளிலும் கடந்த வாரத்தில் படித்த அந்த சத்தியங்களை கொஞ்சம் நினைவுபடுத்தி இன்றைக்கான தலைப்புக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்று ஆசிக்கிறேன். இன்றைக்கி நம்ம படிக்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு நிக்கோலாய் மதஸ்தரின் போதனை என்ற தலைப்பில் ஒரு சத்தியத்தை படிக்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடி கடந்த வாரத்தில் படித்த சில பாடங்களை நான் நினைவுபடுத்த வேண்டும் என்று ஆசிக்கிறேன். எபேசு திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற பொழுது பாருங்களேன், ஒவ்வொரு திருச்சபைகள்லையும் 5 காரியங்கள் ஆண்டவர் கவனிக்கும்படியாக நம்மளை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதில் முதல் காரியம், ஒவ்வொரு திருச்சபையிலையும் ஆண்டவருடைய அறிமுகத்தை பார்க்கணும், எப்படி அறிமுகமாகிறார் அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். இரண்டாவது காரியம் என்னங்க, அறிமுகத்துக்கு அப்புறம் என்ன வரும்? பாராட்டு வரும். திருச்சபையை ஆண்டவர் என்ன செய்வார்னா பாராட்டுவார். அப்படி பாராட்டிட்டு ஆண்டவர் அடுத்தது என்ன செய்வாருங்க, கொஞ்சம் அந்த பாராட்டிட்டு இருக்கிற அந்த குறைகளை கொஞ்சம் சுட்டி காட்டுவார். குறைகளை சுட்டி காட்டின தேவன் அதோட விட்டுறது இல்லை, அடுத்தது என்ன செய்வார்? எச்சரிப்பு கொடுப்பார், அன்பான எச்சரிப்பை கொடுப்பார். அந்த அன்பான எச்சரிப்பை கொடுத்த ஆண்டவர் அடுத்தது என்னங்க கொடுப்பார்? வாக்கு தத்தங்களை கொடுப்பார். பாருங்க, ஒவ்வொரு திருச்சபைகளிலுமே இந்த வழிமுறைகளை நம்ம சரியாக பார்க்க முடியும். எபேசு திருச்சபையிலேயே ஆண்டவருடைய அறிமுகத்தை பார்த்தோம், ஆண்டவருடைய அந்த பாராட்டுதலை பார்த்தோம், ஆண்டவருடைய அந்த சுட்டி காட்டின குறைகளை பார்த்தோம். ஆண்டவர் அந்த குறைகளை சுட்டி காட்டின பிறகு என்ன எச்சரிப்பை இந்த எபேசு திருச்சபை கொடுத்திருக்கிறார் அப்படி என்பதை பார்த்தோம். இறுதியாக வாக்குத்தத்தத்தை பார்க்கணுங்க. 3 காரியத்தை போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கு மீதம் இருக்கிற ஒரு 2 காரியங்களை பார்க்க போகிறோம். அந்த 2 காரியங்களுக்கு முன்பதாக எபேசு திருச்சபைக்கு ஆண்டவருடைய பாராட்டு என்ன அப்படின்னா, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அடுத்த வார்த்தையை கவனிங்க, உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டிருக்கிறதையும். அவங்க எபேசு திருச்சபையின் மக்கள் என்ன செய்வாங்களாம், எது உண்மையான சத்தியம் எது போலியான சத்தியம், யார் உண்மையான அப்போஸ்தலர் யார் பொய்யான அப்போஸ்தலர் என்பதை உற்று நோக்கி பார்க்கவர்களாய் அவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாராட்ட கொடுக்கிறார். பாராட்ட கொடுத்த தேவன் அடுத்தது என்ன செய்கிறாரு அப்படின்னா, வசனம் 4 ஒரு குறையை சுட்டி காட்டுறார். அந்த குறை என்ன அப்படின்னா, நம்ம அந்த கீழே வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குதுப்பா. அந்த குறை என்ன அப்படின்னா, நீ ஆதியில் வச்சிருந்த அந்த அன்பு இருக்குது பாரு, அந்த அன்பு இன்னைக்கு உங்ககிட்ட இல்லை. அந்த குறையை சுட்டி காட்டின ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா எச்சரிப்பு கொடுக்கிறார். எச்சரிப்பு தான் வசனம் 5. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அந்த ஆதியில் செய்த கிரியை அப்படின்னு இருக்குது பாருங்க. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட போது ஆண்டவருடைய சத்தியத்தில் நம்ம எல்லாம் ஒன்றுபட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்த ஜெபங்களாக இருக்கட்டும், செய்த ஊழியங்களாக இருக்கட்டும், எல்லா காரியங்களையும் ஆதியில் செய்ததை நினச்சி பாரு. அந்த ஆதியில் நீ எனக்காக செய்த அந்த அன்பின் பிரயாசத்தை கொஞ்சம் நினச்சி பார்த்து மனம் திரும்பு. இப்போ இருக்கிற பிரயாசம் அல்ல, ஆதியில் இருந்த அந்த பிரயாசத்தை எனக்கு நீ கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எபேசு திருச்சபைக்கிட்ட பேசுகிறத பார்க்க முடியுதுங்க. இந்த குறையை சொன்னார் பாருங்க, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் அப்படின்னு சொல்லி. நானும் வேதாகமத்தில் கொஞ்சம் வாசிக்க ஆரம்பித்தேன். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்ட நபர்கள் யாராவது இருக்கிறாங்களா பைபிளில்? இதை குறித்து வேதம் ஏதாவது சொல்லுதா அப்படின்னு சொல்லி என்னை நான் ஆராய்ஞ்சு பார்க்கணும் பாருங்க. என்னை நானே ஆராய்ந்து பார்ப்பதற்காக வேதாகமத்தில் யாராவது கேரக்டர் வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யோசிச்சேங்க. ஒரு நபரை காட்டினாரு, எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான நபர் தான். அவர் யார் அப்படின்னா விசுவாசத்தின் தந்தை. யாருங்க அந்த விசுவாசத்தின் தந்தை? ஆபிரகாம். ஆபிரகாம் கிட்ட இந்த பிரச்சனை இருந்ததுன்னு எத்தனை பேருக்கு இங்கே தெரியும்? எத்தனை பேருக்கு அந்த விஷயத்தை புரிஞ்சிருக்கிறீங்க? நான் சுருக்கமாக அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இன்றைக்கான பாடத்துக்குள்ளே கடந்து போகணும்னு நினைக்கிறேன். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆபிரகாம் நீண்ட வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களை வாழ்ந்து கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட ஈசாக்கை ஆபிரகாம் பெறுகிற பொழுது ஆபிரகாம் ஈசாக்கை பெறுகிற பொழுது வயசு எத்தனை தெரியுங்களா? 100 வயசு.
அப்போ 100 வயது வரைக்கும் இந்த ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. அந்த 100வது வயதில் தான் பாருங்க ஆபிரகாம் குழந்தையை பெற்றெடுக்கிறார். இப்போ அந்த குழந்தையை பெற்றெடுத்த மாத்திரத்தில் அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது. அந்த வளர்ந்து வருகிற சூழ்நிலையில் கிட்டத்தட்ட எழுத்தாளர்கள் எழுதுகிறாங்க 16லேருந்து 17 வயசு வாலிபனுங்களாம் ஈசாக்கு. எப்போ அப்படின்னா, ஆண்டவர் உன்னுடைய ஏக சுகுதனும் உன்னுடைய நேசகுமாரனாகிய ஈசாக்கு நீ பலி செலுத்து அப்படின்னு கேட்டார் பாருங்க. அது எத்தனை வயசா? 16லேருந்து 17 வயசு, வாலிப வயசு. அந்த வாலிப வயசுல ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் ஒரு செக் வைக்கிறார். என்ன செக் அப்படின்னா, பா நீ உண்மையாகவே விசுவாசிக்கிறவனா, நீ விசுவாசத்தின் தந்தையா என்பதை நான் கொஞ்சம் சோதிக்கணும். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தின் சம்பவத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். அங்கே போய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட கேட்டாரு, உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனும் உன் ஏக புத்திரனுமாகிய ஈசாக்கு நீ எனக்கு முன்னே என்ன செய்ய? பலி செலுத்துன்னு கேட்டார். எங்கே கொண்டு போய் பலி செலுத்தினுங்க? மோரியா மலைக்கு. கிட்டத்தட்ட 3 நாள் பிரயாண தூரம். அவங்க இருந்த இடத்துலேருந்து ஒரு 3 நாள் பிரயாண தூரம். அந்த 3 நாள் பிரயாண தூரத்திலும் இந்த ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு ஆண்டவர் கேட்டுட்டாரு. ஆபிரகாமும் அதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாரு. ஆயத்தம் ஆனாலும் கூட இந்த 3 நாள் பிரயாண தூரம் இந்த ஆபிரகாமுக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்குல்ல. 100 வயசுல பெற்றெடுத்த பிள்ளைங்க, 100 வயது வரைக்கும் காத்திருந்து பெற்றெடுத்த பிள்ளை. அந்த பிள்ளையை ஆண்டவர் இப்போ கேட்குறாரு, பலி செலுத்த சொல்லி கேட்குறாரு. பலினா சாதாரண பலி இல்லை. அந்த பிள்ளையை பலி செலுத்தி தகனிக்கணும். தகன பலியாக செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ நமக்கு இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். சரியாக ஆண்டவர் அந்த மோரியா தேசத்துக்கு அழைத்து, அந்த மோரியா மலைக்கு அழைத்து, அந்த மோரியா மலையில் ஆபிரகாமும் ஈசாக்கும் மேலே கடந்து போனாங்க. கட்டையை அடிக்காச்சு. கட்டையை அடிக்கிட்டு பிள்ளை கேட்குறாரு, அப்பா கட்டையெல்லாம் இருக்குது, நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, ஆடு எங்கப்பா அப்படின்னு கேட்டார். அதுக்கு தகப்பன் என்னங்க சொன்னார்? அதை கர்த்தர் பார்த்துக்குவார்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. கையை கட்டும்போது பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்குமா ஆடு யாருன்னு? தூக்கி கிடத்தும் போது ஆடு யாருன்னு தெரிஞ்சிருக்குமா? ஆனால் பிள்ளை பாருங்க ஒன்றுமே செய்யலை, அப்படியே இருந்தாப்புல. அங்கே கத்தியை ஓங்கும் போது வனத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, நீ உண்மையாக விசுவாசிக்கிறவன் தான், நீ கீழ்ப்படுகிறவன் தான் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன், உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது. இந்த சம்பவம் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான சம்பவம் தானே. ஏங்க பிள்ளையை பலி கேட்கறதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவன், விசுவாசிக்கிறவன் என்று ஆபிரகாமை பற்றி ஆண்டவருக்கு தெரியாதா? நிச்சயம் தெரியும். அங்கே உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்கிறாரு, எனக்கு வேண்டியது உன் பிள்ளை இல்லை, எனக்கு வேண்டியது யார் அப்படின்னா நீ தான். உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. என்ன பேச வேண்டியது இருக்குது? அந்த 22வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், 1-2 வசனங்களில் ஈசாக்கை சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அந்த வார்த்தை என்ன தெரியுங்களா? நேசகுமாரன். இந்த ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பதாக ஆபிரகாமுடைய நேசம் ஆண்டவர்கிட்ட அவ்வளவு அதிகமாக இருந்துச்சு. காலையில் எழுந்தவனை முழங்கால் போட்டு ஜெபம், ஆண்டவர்கிட்ட எல்லா ஆலோசனைக்கும் போகிறது, எந்த காரியத்திலையும் ஆண்டவரையும் ஆபிரகாமையும் பிரிக்க முடியல. வேதம் சொல்லுது, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். எப்பவுமே ஆண்டவரோடு ஒரு நல்ல உறவு பாருங்க. ஆனால் எப்போ பிள்ளை பிறந்துச்சோ, பிள்ளை பிறந்ததுலேருந்து இங்கே இருந்த நேசம் எங்கே போயிடுச்சு? பிள்ளைக்கு போயிடுச்சு. இப்போ ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாரு, வாப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன அப்படின்னா, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். நீயும் நானும் ஒரு நெருக்கத்தில் இருந்தோம் பாரு, நீ நானும் எப்படிப்பட்ட அன்பில் இருந்தோம் பாருப்பா. அந்த அன்பை இன்னைக்கு நீ இழந்து நிற்கிற. அந்த அன்பை மீண்டும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் இங்கே அழைச்சிருக்கிறேன். நீ ஆதியில் கொண்டிருக்கிற அன்பை விட்டிருக்கிற. நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து நீ என்ன செய்ய? மனம் திரும்பு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த பலியின் மூலமாக ஒரு பாடத்தை கொடுத்தார். இன்னைக்கு அதே விதம் தான் பாருங்க. ஆண்டவர் எபேசு திருச்சபைக்கு சொல்கிறாரு, பா உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது. அந்த குறை என்ன அப்படின்னா, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். நீ விட்டுட்ட. ஆனால் இப்போ என்ன செய்ய அப்படின்னா, நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்திருக்கிறாயோ, எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து என்ன செய்யணும்? வசனம் என்ன சொல்லுது? நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. அப்படின்னா என்ன அர்த்தங்க? யோசிச்சு பாருப்பா. நம்ம பழகிய நாட்களை யோசிச்சு பாரு.
நம்ம 2 பேரும் ஒன்றாக இருந்த நாட்களை யோசிச்சு பாரு. அந்த நாட்களை நீ நினைச்சு பாரு. அதை நினைச்ச அப்படின்னா நிச்சயமா உன் மனசு அந்த பழைய காலத்துக்கே போகணும் அப்படின்னு நினைக்கும். நினைத்து என்ன செய்யணும் அப்படின்னா மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அன்பானவர்களே, கடந்த வாரத்திலையும் படித்தோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய சூழலை பார்க்குறாரு. இன்னைக்கு இருக்கிற மனுஷன்லாம் ஆண்டவருக்கு வேண்டாங்க. ஏன்னா மனுஷன் ரொம்ப மாடர்ன் ஆகிட்டான் பாருங்க. ஆண்டவருக்கோடு இருந்த அந்த நெருக்கம், அந்த காலம் அன்னைக்கு ரொம்ப டாப் டக்கராக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஆண்டவருக்குடனான உறவாக இருந்தாலும் சரி, அந்த அன்பாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தணிந்து ஆதியில் கொண்ட அன்பு இன்னைக்கு நீங்கி எப்படி இருக்கிறோம்? எல்லாம் ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு கிடக்கிறோம். ஆண்டவர் விட்டு மட்டும் பிரியலை, சக மனிதர்களையும் விட்டு நம்ம இந்த உலகத்தில் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறோம்? பிரிஞ்சு தான் இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து பாருப்பா. அந்த நாட்களை நினச்சி பாரு, பூர்வ நாட்களை நினச்சி பாரு. அந்த பூர்வ நாட்களை நீ நினச்சி பார்த்த அப்படின்னா நீ எப்படி விழுந்தையோ அந்த இடத்துக்கு மீண்டும் முன்னால் வர முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. எபேசு திருச்சபைக்கு ஆண்டவர் இதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்கிறது ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. வசனம் 5 பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விலக்கு தண்டை அது நின்று நீக்கி விடுவேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 2வது அதிகாரம் 2வது வாக்கியத்தை வாசிப்போம் பாருங்களேன். ஆண்டவர் என்ன காரியத்தை நம்மோடு எதிர்பார்க்கிறார் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? எரேமியா 2வது அதிகாரம் 2வது வாக்கியம், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் அனுப்பி சொல்றாரு, என் ஜனங்கள்கிட்ட போய் சொல்லு. என்ன சொல்லு அப்படின்னா அந்த வார்த்தையை கவனிங்க. விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும். ஆண்டவரை முதலாவது தெரிந்து கொண்ட போது ஆண்டவருக்கு நமக்கு ஒரு நெருக்கம் இருந்துச்சு பாருங்க. ஆண்டவருடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்ட போது ஆண்டவருக்கு நமக்கும் இருந்த இணக்கம் இருக்குது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் இளவயதின் நேசத்தை கொஞ்சம் நினைச்சு பாருப்பா. உன் இளம் வயதில் நீ பண்ண அந்த பக்தியை கொஞ்சம் நினைச்சு பாரு. இன்னைக்கு நீ சிந்தித்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற பக்தி உன் இளவயது பக்தியை போல இருக்குதா? இன்னைக்கு நீ என்னிடத்துல செலுத்துகிற நேசம் நீ எப்பொழுது என்னை அடைந்தாயோ அந்த நேசம் போலவே இருக்குதா? ஒருவேளைங்க அன்னைக்கு ஆண்டவர் மேலே இருந்த பயபக்தியினால நம்முடைய ஜெப வாழ்க்கை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கலாம். ஆண்டவருக்கான ஊழியம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, உன்னை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. உன் இளம் வயதில் நீ எப்படி என்னை தேடனையோ, உன் இள வயதினுடைய அன்பும் பக்தியும் எப்படி இருந்துச்சோ எனக்கு அந்த அன்பு தான் வேணும், அந்த பக்தி தான் வேணும். இன்னைக்கு நீ அன்போடு தான் இருக்கிற, ஆனால் அன்னைக்கு இருந்த அன்பு போல இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாருங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்தரத்தில் வழி நடத்தி கொண்டு வரும்போது ஆண்டவர் எவ்வளவா நேசிச்சார்ல. மன்னாவை கொடுத்தாரு, பாதரட்சை தேயலை, ட்ரெஸ்ஸு கிழியலை, எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் அந்த மக்களை நேசித்ததுனால கழுகு தன் குஞ்சுகளை சுமக்கிறது போல ஆண்டவர் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணிட்டு வந்தாராம்? சுமந்து கொண்டு வந்தாராம். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு இருக்கிற பக்தி இருக்கிறதா, ஆனால் அந்த பக்தி எனக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கறது இல்லைப்பா. இன்னைக்கு நீ நேசத்தோடு தான் இருக்கிற, ஆனால் இன்னைக்கு இருக்கிற நேசம் அன்னைக்கு இருந்த நேசம் போல இல்லைப்பா. எனக்கு நீ ஒரு காரியம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீ மீண்டும் வா, அந்த இளம் வயதினுடைய பக்திக்கு திரும்பு. நீ என்னோடு வாழ்க்கைப்பட்ட போது அடைந்த ஒரு நேசம் இருந்துச்சு பாரு, அந்த நேசத்தை எனக்கு கொடு, நான் அதை தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா நமக்கு இந்த எபேசு திருச்சபையின் மூலமாய் ஒரு காரியத்தை சொல்கிறாருங்க. இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், நம்ம சபையில் கோட்பாடுகள் இருக்குது, சத்தியம் இருக்குது, பிரசங்கள் இருக்குது, வேத பாடங்கள் இருக்குது. ஒரு நபர் தவறான உபதேசத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அவர்களை தெறிக்க ஓடுகிற அளவுக்கு நமக்கு வேத ஞானங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் பார்க்குற ஆண்டவர் மற்றொரு விஷயத்தை பார்க்குறாரு. இதையெல்லாம் வச்சிருக்கிற என் திருச்சபையை நீ அன்பை வச்சிருக்கிறியா? இது எல்லாம் இருந்து அன்பு இல்லைன்னா என்ன பிரயோஜனம்?
சிந்திச்சு பார்க்குறேன். இந்த அன்பு இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் எப்பொழுதுமே காலம் கடைசி காலமாக போக போக அந்த அன்பு ஆண்டவர் மீதும் சக மனிதன் மீதும் அதிகரித்து கொண்டு தான் இருந்திருக்கணும். ஆனால் பாருங்களேன், இந்த அன்பு தேவன் மீதும் குறையுது, மனுஷன் மேலேயும் குறையுது. அதுதான் நிலைமை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீ விழுந்து கிடக்கிற, நீ இன்னும் நிலைமையிலேருந்து விழுந்தா என்பதை யோசித்து மனம் திரும்பு. இன்னும் எத்தனை காலம்பா இப்படியே இருந்துட போகிற, இன்னும் எத்தனை காலம் இப்படியே போயிடலான்னு நினைக்கிறேன். நீ எனக்கு இப்போ இருக்கிற பக்தி வேணாம், எனக்கு இப்போ இருக்கிற நேசம் வேணாம். உன் இளவயதின் பக்திக்கு திரும்பு. நீயும் நானும் முழங்கால் போட்டால் 1 மணி நேரம் பேசுவோம் பாரு, அந்த பக்திக்கு திரும்பு. நீயும் நானும் வேதம் வாசிச்சா நேரம் போகாதபடி வேதம் வாசிப்போம் பாரு, அந்த நிலைக்கு நீ திரும்பு. நீயும் நானும் ஊழியம்னு வரும்பொழுதெல்லாம் ஏதாகிலும் தேவனுக்கு செய்ய வேண்டும் என்ற பக்தி வைராக்கியத்தை உன் இருதயத்தில் வச்சிருந்த பார், அந்த பக்தி வைராக்கியத்துக்கு மீண்டும் நீ திரும்பு. அந்த நேசம், அந்த பக்தி, அந்த ஊழியம், அந்த ஜெபம், அந்த உறவு, அதுதான் எனக்கு தேவை. எபேசு திருச்சபையே, அதை நீ இழந்து நிற்கிற, அதை மீண்டும் எனக்கு கொடு, அதுதான் எனக்கு தேவை அப்படின்ற காரியத்தை ஆண்டவர் எபேசு திருச்சபைக்கு மாத்திரம் இல்லைங்க, நம்முடைய திருச்சபைக்கும் சேர்த்து தான் சொல்றார். அன்பானவர்களே, எத்தனை பேர் ஆண்டவர் நம்மை அழைத்த போது, ஆண்டருடைய அன்பை ருசித்த போது இருந்த அந்த அன்பு இருக்குது பாருங்க, அந்த அன்போடு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம பகுதியெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வர வர மாமியார். அந்த பழமொழிக்கு அர்த்தம் யாராவது புரிஞ்சு வச்சுருக்கிறீங்களா நீங்கள்? எங்கள் டீச்சர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மேக்ஸ் வரவே வராதவருங்க அந்த மண்டைக்கு, அவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அடிக்கடி எனக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. வர வர மாமியால் கழுதை போலானால் கழுதை போலானால், எந்த மாமியார்னா கழுதை போல மாற முடியும்னு எனக்கு அப்படி ஒரு யோசனை. ஆனால் அவங்க என் சூழ்நிலையை பற்றி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை பாருங்க. ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாரு, நீயும் இப்படி மாறிட்டியப்பா, உன் சூழ்நிலை என்னன்னு நீ புரிஞ்சுதான் நடக்கிறியா, என்னதான் வாழ்க்கை வாழ்கிறோன்னு நீ புரிஞ்சுதான் நடக்கிறியா அப்படின்ற கேள்வியை ஆண்டவர் எனக்கு முன்னதாக வைக்கிறாருங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு அந்த இள வயதினுடைய அந்த பாசத்தையும் அந்த பக்தியும் அந்த அன்பையும் யோசித்து பாருங்களேன். ஒன்றா உட்காந்து சந்தோஷத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் ஒரு ஊழியமானாலும் சரி, ஜெபமானாலும் சரி, ஒருவருக்கொருவர் தாங்கி எடுத்து செய்த அந்த நாட்களை யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, Psalm 11 மற்றும் 12 வாசிப்போம். பாருங்களேன், வசனம் என்ன சொல்லுது? எனக்கு எண்ணத்திற்கு என்று கர்த்தர் சொல்கிறார். ம் 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 சரி, இந்த வசனத்தை நான் படிக்கும்போது ஒவ்வொரு கணமும் ஆண்டவர் சமூகத்தில் இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார் ஆண்டவர். என்ன சொன்னார் அப்படி என்பதை அந்த வசனத்தை கொஞ்சம் நான் நிறுத்தி வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. அதனுடைய ஆழம், அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை ஆவியானவர் எவ்வளவு நேர்த்தியாக அதை வைத்திருக்கிறார் என்பதை ஒரு கணம் புரிஞ்சுக்கலாம். நான் வாசிக்கிறேன். வசனத்தை பாருங்கள், 11வது வாக்கியத்தை வாசிக்கிறேன். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு எண்ணத்துக்கு. ஆண்டவர் கேட்குறாரு, நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது பலியெல்லாம் கொண்டு வரீங்க, அதெல்லாம் என்னத்துக்கு? ஏன் ஆண்டவரே அப்படி சொல்கிறீங்க? அடுத்த வசனத்தை கவனிங்க. ஆட்டு கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாக இருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்?
இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாது பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் சொல்றாங்க, நீ ஆலயத்துக்கு வர, காணிக்கை செலுத்துற, சந்தோஷம்தான், எல்லாத்தையும் செய்யற, நீ ஓய்வு நாள் ஆசரிக்கிற, எல்லா காரியமும் சரிதான், ஆனால் அது எனக்கு திருப்தி இல்லைப்பா. ஏன் ஆண்டவரே சொல்கிறீங்க? இது எல்லாம் அன்பு இல்லாமலே வெளிப்படுது பாரு, அது எனக்கு விருப்பமே இல்லைப்பா. அன்போடு நீ செய்த அப்படின்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அன்பு இல்லாமல் நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வெறுப்பாக இருக்குது. நீ ஆசரிக்கிற ஓய்வு நாளாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அன்பு இருக்குதா? அன்பானவர்களே, இந்த பாயிண்ட்டை நான் கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன். உண்மையாகவே ஆண்டவர் மேலே அன்பு இருந்துச்சு அப்படின்னா ஓய்வு நாளுக்கு சரியாய் ஆலயத்தில் உட்காந்துருப்போம். உண்மையான ஆண்டவர் மேலே அந்த பக்தி இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு முழுவதும் என் தேவனுக்கான நாள், இந்த நாளில் நான் எந்த காரியத்தையும் எனக்காக நான் செய்யக்கூடாது, நான் தேவனுக்கென்று உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேலே உண்மையான பக்தி இருந்துச்சு அப்படின்னா ஓய்வு நாளை எந்த விஷயத்திலையும் கனவீனம் செய்யவே மாட்டோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இது எல்லாம் செய்கிறீங்க சந்தோஷம், ஆனால் எனக்கு திருப்தி இல்லை. ஏன் ஆண்டவரே, இது எல்லாம் அன்போடு செய்றியா என்பதை யோசிச்சு பாருப்பா அப்படின்னு சொல்கிறாருங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போலவே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கறது இன்னைக்கு இருக்கிற மாடர்னான இந்த நபர் அவர் எதிர்பார்க்கல. அவர் எதை எதிர்பார்க்கிறாருன்னா என் இளம் வயதினுடைய அன்பையும் அந்த இள வயதின் நேசத்தையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அன்னைக்கு தேவனை தெரிந்து கொண்ட போது இருந்த ஜெப வாழ்க்கை, அன்னைக்கு தேவனை தெரிந்து கொண்ட போது இருந்த ஊழியம், அன்னைக்கு தேவனை தெரிந்து கொண்ட போது இருந்த வேத வாசிப்பு, அன்னைக்கு தேவனை தெரிந்து கொண்ட போது இருந்த ஐக்கியம், அன்னைக்கு தேவனை தெரிந்து கொண்ட போது இருந்த அன்பு, இதுதான் எனக்கு வேண்டும் அப்படி என்பதை ஆண்டவர் மீண்டுமாக எபேசு திருச்சபையின் மூலமா நமக்கு சொல்றாருங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம திருச்சபை இல்லை, பொதுவாக நான் சில வெளியிடங்களில் போகும்பொழுது அதை பார்ப்பது உண்டு. முதல் பெஞ்சில் இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிற பெஞ்சில் கூட வந்திருக்கிறவங்கள கூட ஒரு தோத்திரம் சொல்கிற பழக்கம் சபைகளில் விட்டு போயிடுச்சு. சபைக்கு வருவாங்க, உட்காருவாங்க, ஆராதனை கேட்பாங்க, அழகாக எழுந்து போயிடுவாங்க. ஏன் இந்த காரியம் அப்படின்னு கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் புரிய வருது. அன்பு இருந்தா இப்படிப்பட்ட ஒரு செய்கை ஒரு மனுஷங்கிட்டையும் வெளிப்படாது. உண்மையான அன்பு இருக்கும் அப்படின்னா இந்த செய்கையை எந்த மனிதத்திலும் பார்க்க முடியாது. ஏன்? அன்பு இல்லை. அன்பு இருந்துச்சு அப்படின்னா எல்லோரையும் விசாரித்து எடுத்து பிடிச்சி புதுசாக வர்றவங்களை ஆதரித்து அன்பில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு காரியம் எப்பொழுதுமே நம்மக்கிட்ட இருக்கும். இப்போ மற்ற திருச்சபைகளை விட்டுருங்க, நம்ம ப்ரெசன்ட் கண்டிஷன் அப்படியே யோசித்து பாருங்களேன். எத்தனை பேர் ஆலயத்துக்குள்ளே வரும்போது எல்லாரையும் பார்த்து ஒரு தோத்திரம் போட்டு கைகளை கொடுத்து எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, ஜோம் பண்ணுவோமா, எப்படி போய்கிட்டு இருக்குது, எல்லாம் தொழில் எப்படி போகுது, வேலை எப்படி போகுது, என்னெல்லாம் காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது, அதை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம இருந்து கொண்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்களேன். சபைக்குள்ளேயே அன்பு இல்லை அப்படின்னா அதை எப்படி வெளியிலங்க காட்ட முடியும்? ஆண்டவர் கேட்கறது அதுதான். உன் காணிக்கை, தசம பாகம், ஓய்வு நாள் ஆசரிப்பு எல்லாம் சரிதான், ஆனால் அன்போடு கூட நான் வாங்கிக்கிறேன், நீ அன்பு இல்லாமல் அதை கொண்டு வரும்போது என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலப்பா அப்படின்ற கருத்தை ஆண்டவர் சொல்கிறாருங்க. அதே எபேசு திருச்சபையினுடைய காரியத்துக்குள்ளே நான் திரும்ப வரேன். 6வது வாக்கியத்தை வரேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. இந்த நிக்கோலாய் மதஸ்தர் யாருன்னு தெரியுங்களா? இந்த நிக்கோலாய் யாருங்க? இந்த நிக்கோலாய் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, எபேசு திருச்சபை பார்த்து சொல்றாரு, நான் அருவருக்கிற ஒரு காரியம் உண்டு. அந்த காரியம் என்ன அப்படின்னா நிக்கோலாய் மதஸ்தரை நான் அருவருக்கிறேன், நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அந்த நிக்கோலாய் யாரு? நிக்கோலாய் மதஸ்தர்னா யாரு அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இயேசு கிறிஸ்து ஊழிய பொறுப்பை 12 அப்போஸ்தலர் கையில் கொடுத்திருந்தார். இந்த 12 பேர் ஊழியத்தை பெரு அளவில் எடுத்து செய்கிறாங்க. எடுத்து செய்யும்போது கிரேக்கரானவர்கள் போய் அங்கே ஒரு முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்க அப்படின்னா எங்கள் விதவைகளுக்கு சரியாக கவனிப்பு இல்லை அப்படின்ற முறையீடு போகுது. அப்போ இந்த 12 அப்போஸ்தலர்களும் யோசித்து என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா நாங்கள் வேத வசனத்தை வாசிக்கிறதுலையும் சத்தியத்தை சொல்கிறதுலையும் ஊழியம் செய்கிறதுலையும் நாங்கள் ஈடுபடுறோம், ஆனால் சபையை கண்காணிக்க வேறு 7 எத்தனை பேருங்க 7 மூப்பர்களை நாம் தேர்ந்தெடுப்போம்னு சொன்னாங்க பாருங்க. அந்த 7 மூப்பரில் ஒரு நபர் யார் அப்படின்னா அந்த நிக்கோலாய். வசனத்தை வாசிக்கலாங்களா? அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 5வது வாக்கியம். வாசிங்கா. சபையார் எல்லோருக்கும் பிரியமாயிருந்தது.
அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிகானோரையும் தீமோனையும் பர்னமவனையும் யூத மார்க்கத்தை மைந்தவனான அந்தியோகியா பட்டினத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு. அந்த நிக்கோலா யாரும் தெரியுதுங்களா? நிக்கோலாய் மதஸ்தரின் உபதேசம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த நிக்கோலாய் யார் அப்படின்னா, பந்தி விசாரிப்புக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட 7 நபர்கள் ஒரு நபர் யார் அப்படின்னா இந்த நிக்கோலாய். இப்ப இந்த நிக்கோலாயினுடைய அந்த சபை கண்காணிக்கிற பொறுப்புல சில தவறுகள் ஏற்படுகிறது. அந்த தவறுகள் என்ன என்பதை சில காரியங்களை நான் சொல்றேன், உங்களால் புரிந்து கொள்ள முடியுதான்னு பாருங்க. எபேசியர் புத்தகத்தில் அந்த 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். சரிங்க, எதை வெறுக்கிறாங்களா இவங்க? நிக்கோலாய் மதஸ்தரையே வெறுக்கிறாங்களா, இல்ல நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியை வெறுக்கிறாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, பா நான் பாவத்தை தான் வெறுக்கிறேன், ஆனா பாவியை ஒருபோதும் நான் என்ன பண்றது கிடையாது, வெறுக்கிறது கிடையாதுப்பா. ஆண்டவர் நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியையை தான் வெறுக்கிறாரே கண்டி அந்த நிக்கோலாய் மதஸ்தரை வெறுக்கல அப்படின்ற விஷயத்தை தெளிவாய் புரிந்துக்கணும். அவங்களுடைய உபதேசம் என்ன அப்படின்ற காரியத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த நிக்கோலாய் மதஸ்தனுடைய உபதேசம் என்ன அப்படின்னா, நீ ஞானஸ்நானம் மட்டும் எடுத்துக்க, வாட் எவர் இட் இஸ், நீ என்ன வேணாலும் சாப்பிடு, நீ எப்படி வேணாலும் வாழ்க்கை நடத்து, நீ என்ன வேணாலும் குடிச்சிக்க, எப்படி வேணாலும் இருந்துக்க, நீ பேப்டிசம் மட்டும் எடுத்துட்ட அப்படின்னா உனக்கு பரலோகம். நீ எந்த மாதிரி வாழ்க்கை வேணாலும் இந்த பூமியில் வாழ்ந்துக்க, பிரச்சனையே இல்லை. நீ பேப்டிசம் எடுத்துட்ட அப்படின்னா கடவுள் உன்னை பரலோகம் கூட்டுக்குவார். அவர்கிட்ட நீ ஒப்படைச்சிட்ட அப்படின்னா நீ என்ன வேணாலும் செய், பேப்டிசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி செய், பேப்டிசம் எடுத்த பின்னாடி செய், என்ன வேணாலும் செஞ்சுக்க, ஆனா நீ பேப்டிசம் மாத்திரம் எடுத்து விடு அப்படின்ற கருத்தை இந்த நிக்கோலாய் மதஸ்தர் ரொம்ப தீர்க்கமாய் கடைபிடித்து கொண்டு வந்தாங்களாம். ஆனா பாருங்களேன், ஆண்டவர் அப்படியா கொடுத்தாரு அந்த முறைகளை? தேவன் நாம் பரலோகம் செல்லணும் அப்படின்னா 2 விதமான பிரமாணங்கள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய 10 பிரமாணம், 2வது ஆரோக்கிய பிரமாணம். இந்த 2 பிரமாணங்களின்படி வாழ வேண்டும் என்பது தேவனுடைய அதீத ஆசை. அந்த பிரமாணங்களை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார் அப்படின்னா இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை குடிக்கணும், எதை குடிக்கக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்ற கருத்துக்களை எல்லாம் ஆண்டவர் தெளிவாக கொடுக்கப்பட்டிருந்தாரு. ஆனால் இந்த பந்தி விசாரிப்புக்கு என்று தேர்ந்தெடுத்த இந்த நிக்கோலாய் என்ன செய்யறாங்க அப்படின்னா, திருச்சபையை தவறான வழி நடத்தி, ஆதி அப்போஸ்தல காலத்தில் திருச்சபையை ஆண்டவர் பரிசுத்த சத்தியத்தினால தூய்மைப்படுத்துகிற பொழுது மறுபக்கத்தில் இந்த நிக்கோலாயை பின்பற்றின அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன வேணாலும் செய்துக்கப்பா, எப்படி வேணாலும் பூமியில் வாழ்ந்துக்கப்பா, ஞானஸ்நானம் மட்டும் எடுத்துக்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உபதேசத்தை யார் வைத்திருந்தது அப்படின்னா நிக்கோலாய் மதஸ்தர் வைத்திருந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட கிரியைகளை நான் வெறுக்கிறேன். ஏன் ஆண்டவரே? இந்த பூமியில் நீங்க எப்படி வாழ வேண்டும், எந்த சட்டத்தின்படி வாழ வேண்டும், எதை புசிக்கணும், எதை புசிக்க கூடாது, எதை குடிக்கணும், எதை குடிக்க கூடாது, இந்த பூமியில நம்ம எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, குணம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்ற எல்லா வாழ்வியல் காரணத்துக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனா நிக்கோலாய் மதஸ்தர் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க, ஞானஸ்நானம் மட்டும் எடுத்துக்க. இதுதான் நிக்கோலாய் மதஸ்தனுடைய உபதேசம். இன்னைக்கு இந்த உபதேசம் உலகத்தில் இருக்குதுங்களா? என்னங்க நினைக்கிறீங்க? இந்த உபதேசம் உலகத்தில் உண்டுங்களா? நிச்சயமாங்க, உலகத்தில் இந்த உபதேசம் உண்டு. அவங்க சொல்ற கருத்து என்ன தெரியுங்களா? இயேசு உனக்காக மரிச்சிட்டாரு, உன் பாவத்தை அவர் ஏற்றுக்கிட்டாரு, அதனால நீ பாவி இல்லைன்றாங்க. ஜஸ்டின் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர், நீங்க யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஜஸ்டினுடைய காரியங்கள் எல்லாத்தையும் பாருங்க. அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீ பாவி இல்லை, இயேசு தேவனுடைய குமாரன்னா நீயும் தேவனுடைய குமாரன் தான். ஏன்? அவர் உன் பாவத்தை எடுத்துக்கிட்டாரு, நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் உன் பாவத்தை எடுத்துக்கிட்டாரு, இல்லை நீ எப்படி வேணாலும் பூமியில் வாழலாம், உனக்கு பரலோகம் உண்டு அப்படின்ற கருத்தை தெளிவாக இந்த உலகத்தில் தவறான உபதேசத்தை கொடுக்கக்கூடிய ஊழியக்காரர்களும் இந்த இடத்துல உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த கிரியைகளை வெறுக்கிறேன். இந்த உலகத்தில் ஆண்டவர் ஆவிக்குரிய சட்டத்திட்டங்களையும் கொடுத்திருக்கிறாரு, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உலக சட்டத்திட்டங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய தீர்க்கதரிசி எழுதுறாங்க,
ஆண்டவர் அவருடைய ஆவியானவரை கொண்டு ஒவ்வொரு உலக தலைவர்களையும் அவர் கட்டுப்படுத்துறாருங்களாம். உலகத்துக்கு என்ன சட்டம் பிறப்பிக்கணும், பிறப்பிக்க கூடாது என்ற காரியங்களை தேவ தூதர்கள் போய் அவர்களுக்காக வேலை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதியிருக்கிற காரியங்களை பார்க்க முடியுது. அன்பானவர்களே, இன்னைக்கு அந்த நிக்கோலாய் மதஸ்தரின் உபதேசம் நம்ம வாழ்க்கையில் எங்கேயாவது இருக்குதா அப்படின்றத சிந்திச்சு பாருங்க. ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அது மாத்திரம் போதும். எப்படி வேணாலும் வாழலாம், என்ன வேணாலும் புசிக்கலாம், என்ன வேணாலும் குடிக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, வாக்கு தத்தம் அறிமுகத்தை பார்த்தோம், பாராட்டுதலை பார்த்தோம், குறைய பார்த்தோம், அன்பான எச்சரிப்பை பார்த்தோம். இப்போ அன்பான எச்சரிப்பை கொடுத்த ஆண்டவர் அடுத்தது என்ன செய்கிறார்னா வாக்கு தத்தத்தை கொடுக்குறார். ஒருவேளை நீ ஆதியில் கொண்ட அன்பை புதுப்பிச்சுட்ட அப்படின்னா, ஒருவேளை நீ நிக்கோலாய் மதஸ்தனுடைய உபதேசத்தை உன் வாழ்க்கையில் இருந்து வெறுத்த அப்படின்னா உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டுப்பா. அந்த ஆசீர்வாதம் என்ன? வசனம் 7, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இப்போ பாருங்களேன், இது ஏதோ எபேசு சபைக்கு மட்டும்தான் பேசுதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். 7வது வசனத்தில் ஆண்டவர் போட்டு உடைக்கிறாரு. என்ன உடைக்கிறாரு? ஆவியானவர் சபைக்குன்னு வருதா, சபைகளுக்குன்னு வருதுங்களா? அப்போ இந்த சத்தியம் ஏதோ எபேசுக்கு மட்டும் இல்லை, அந்த எபேசு திருச்சபையை போல அந்த அனுபவங்களை கடந்து வருகிற எல்லா திருச்சபைக்குமே இந்த சத்தியம் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. என்ன ஆசீர்வாதம் பாருங்க. காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அன்பானவர்களே, இந்த எபேசு திருச்சபைக்கு ஆண்டு வாக்குத்தத்தம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன்னு சொல்றாரு. ஜீவ விருட்சத்தின் கனி யாருக்குங்க தேவைப்படும்? ஜீவ விருட்சத்தின் கனி யாருக்கு தேவைப்படும்? மரித்து போனவங்களுக்கு தானே தேவைப்படும். அதை கொடுத்து அவர்களை உழிப்பிக்கிற விஷயம் தானே ஜீவனுக்கு அதான் கனி. அப்போ யார் மரிச்சு கிடக்கிறது? ஆண்டவர் பார்க்குறாரு, எபேசுவே நீ மரிச்சு போய் கிடக்கிறப்பா, அந்த ஆதியில் கொண்ட அன்பு இல்லை பாரு. நீ ஜெயம் கொள், நீ ஜெயம் கொண்ட அப்படின்னா, அந்த ஆதியில் கொண்ட அன்பை நீ புதுப்பிச்ச அப்படின்னா, நீ உன்னுடைய உபதேசத்திலும் உன் வாழ்க்கையிலும் சரியான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்வ அப்படின்னா, நான் உனக்கு எதை கொடுப்பேன் அப்படின்னா ஜீவ விருட்சத்தின் கனியை நான் புசியை கொடுப்பேன். இது யார் தெரியுங்களா பெற முடியும்? அந்த ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு சொன்னாரு. அந்த ஜெயம் கொள்ளுகிறவர்கள் யார்? வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 14வது வாக்கியத்தை வாசிங்க. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளதாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான். ஆண்டவர் அன்பு அன்பு அன்புன்னு சொன்னாரு. அந்த அன்பு என்ன அப்படின்னா கற்பனை தாங்க அன்பு. அப்போ இந்த எபேசு திருச்சபையினுடைய காலகட்டங்களை ஆண்டவர் பார்க்குறாரு. ஒரு காலகட்டத்தில் திருச்சபை அன்போடு கற்பனையை கரெக்டாக கை கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் நாள் போக 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 அந்த அன்பு குறைய ஆரம்பிச்சிருச்சு. குறைய ஆரம்பித்த இந்த எபேசு திருச்சபையினுடைய நிலைமை என்ன அப்படின்னா ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிற அளவுக்கு அவருடைய சூழ்நிலை வந்துருச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு நீ ஜெயம் கொண்ட அப்படின்னா நான் உனக்கு எதை கொடுப்பேன்? ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். அந்த ஜீவ விருட்சத்தின் கனி எங்க என்பதை 22வது அதிகாரத்தில் 1லிருந்து வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. பின்பு பளிங்கை போல் தெளிவான தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காதனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவாக இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த கனியை மாதந்தோறும் புசிப்போமா. ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். யார் ஒருத்தவங்க ஜெயம் கொண்டாங்களோ அவர்களுக்கு பரலோகத்தை நான் கொடுப்பேன் என்ற நிச்சயத்தை, நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்ற நிச்சயத்தை ஆண்டவர் சொல்றாருங்க. அன்பானவர்களே, இந்த எபேசு திருச்சபையின் மூலமாய் ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை அறிந்து அப்படின்னு சொன்னாரு. எத்தனை பேர் நாம் எந்த நிலையிலிருந்து விழுந்திருக்கிறோம் அப்படின்ற காரியத்தை சிந்தித்து பார்க்க போறோம். ஒருவேளை சிந்தித்து பார்த்து, ஆண்டவரே அன்னைக்கு எங்களுக்குள்ள இருந்த அன்பு ரொம்ப பெருசுப்பா,
ஆண்டவரே, அன்னைக்கு எங்களுக்குள்ள இருந்த ஐக்கியம் ரொம்ப பெருசுப்பா, இன்னைக்கு அது எல்லாம் இழந்து போய் நிற்கிறோம். அந்த அன்பையும் அந்த ஐக்கியத்தையும் அந்த ஊழியத்தையும் அந்த ஒற்றுமையும் அந்த ஜெப நேரத்தையும் அந்த வேத வாசிப்பையும் அன்னைக்கு இருந்த அந்த ஊழியத்தினுடைய மகத்துவத்தையும் மீண்டும் எங்களுக்கு கொடுங்கப்பா, நாங்கள் மீண்டும் உயிரடைய ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்படைப்போம். அப்படின்னா நிச்சயமாகவே எபேசு திருச்சபைக்கு சொல்லப்பட்ட அந்த சகல விதமான ஆசீர்வாதங்களை பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு தந்தருவாராக. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன்னு சொன்னாரு. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்படைப்போம். அடுத்த வாரத்தில் 2வது திருச்சபையினுடைய சத்தியங்கள் நாம் தொடர்ந்து படிப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.